மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி 8வது வார்டுக்குட்பட்ட பாலசுப்பிரமணியன் நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நகர் அமைக்கப்பட்டது முதல் சுமார் 20 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அரசுத்துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் என அனைத்து தரப்பினரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வரும் பொதுமக்கள், தற்போது பெய்து வரும் மழையினால் பாம்பு போன்ற விச ஜந்துக்கள் வீடுகளில் புகுந்து மிகுந்த அச்சத்தை உண்டாக்குவதாக கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் போது இப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது. அப்போது இப்பகுதிக்கு நேரில் வந்து ஆய்வு செய்த அப்போதைய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சீர்காழி நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். ஆனால் ஆட்சியர் உத்தரவிட்டு ஓராண்டாகியும் இதுவரை இந்த நகர்ப்பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தவில்லை. தற்போது பெய்து வரும் கனமழையினால் அந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக கணுக்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நடந்து செல்லக்கூட முடியாத அளவிற்கு மோசமான நிலையால் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். பணிக்கு செல்லும் பொதுமக்கள், பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் கூறும்போது, போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இப்பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்தனர். சொல்லுங்க, ஓகே சொன்னா பேசுங்க சார். இந்த தெருவுல நாங்க ஒரு 13 வருஷமா வந்து குடியிருக்கோம் சார். இங்க 100க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. இது பாலசுப்பிரமணியன் நகர் சார். இது மழை பெஞ்சா இதே மாதிரிதான் நாங்க கஷ்டப்படுறோம். வீடு இருந்தா மட்டும் போதுமா? வெளியில போய் எல்லாமே வாங்கணும், பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். ஒண்ணும் வாங்க முடியல. இது மாதிரியே நடந்துகிட்டு இருந்தா 2026 வர எலெக்ஷனுக்கு நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம். எல்லாருமே சேர்ந்து ஓட்டு போட மாட்டோம். ஓட்ட புறக்கணிப்போம். எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க. எல்லாருக்காகவும் நான் சொல்றேன், ஓட்ட புறக்கணிப்போம், ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும் அரசாங்கம். இது அரசாங்கத்தை கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். அவ்வளவுதான். இதுதான் எங்களோட கோரிக்கை. மனுலாம் கொடுத்தாச்சு, எதுவுமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க செஞ்சு கொடுங்க. அவ்வளவுதான். நீங்களும் பாத்திருக்கீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எங்களால நடக்க முடியல. வெளியில போகணும்னா, ஒரு பொருள் வாங்கணும்னா வெளியில போய் தான் ஆகணும். நாங்க இந்த மாதிரி மழை பெஞ்சா போக முடியல எங்களுக்கு. அதனால தயவு செஞ்சு ரோடு போடணும். அப்பதான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவோம் எல்லாரும். இதுதான் என்னோட கோரிக்கை. நன்றி. 8வது வார்டு எங்க ரோடு அப்புறம் ரோடு தாங்க எங்க ரோடு. அந்த ரோடு அதுக்கு ரோடு போட மாட்டாங்க. இந்த ரோடு 8வது வார்டு தான். இதுக்கும் போட மாட்டேங்கிறாங்க. சேத்துல தண்ணியில தான் நாங்க நிக்கிறோம். 70 வருஷமா இருக்கோம் சார். நாங்க எங்களுக்கு இதேதான் நிலைமை. பாம்பு பூச்சி பூரா எல்லாம் வீட்டுள்ளார வருது. எங்க வீட்டுல கீழே போய் பாருங்க எவ்வளவு மண் அடிச்சிருக்கோம். நீங்க இங்க நிக்கிறீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். என்ன அவ்வளவு தண்ணியில நாங்க நிக்கிறோம் சார். யாரும் வரமாட்டாங்க. சூரிய கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க, ரெட்டல கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க. தண்ணியில முழுகி நாங்க நின்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த வாட்டி நாங்க ஓட்டே போட மாட்டோம். அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்க ஓட்டே போட மாட்டோம் சார். ரோடு போட்டு கொடுத்தாதான் நாங்க ஓட்டு போடுவோம். இல்லன்னா ஓட்டே கிடையாது. நியாயம் பண்ணணும். ரோடு போடுங்க கண்டிப்பா. இன்னைக்கு நாத்து நட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் சார்? எவ்வளவு கொடுமையில நாங்க கிடக்கோம் சார். நாங்க எத்தனை வருஷமா கிடக்கோம். எங்களுக்கு எவ்வளவு வயிறு கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இந்த மெயின்ல எடுக்கிறீங்க, அங்க வந்து பாருங்க அந்த ரோட்டை. 60 வருஷம் ஊர்ல உள்ள சாக்கடை பூரா அங்க வருது. அது 10 வீட்டை கட்டிட்டு எங்க வீட்டுல சாக்கடை எல்லாம் வந்து நொம்புது. அதுக்கும் ரோடு போட்டாதான் நாங்க எங்க இடத்துல நாங்க மேடாத்திக்கலாம். கொட்டை மண்ணு ஃபுல்லா கரைச்சிட்டு ரோட்டுக்கு தான் போகுது. சாலவத்தையும் தூக்கி போட மாட்டாங்க. எங்க ரோடுக்கு உயரமா தூக்கி போட்ட கூட சாலம் உயரமா போட்டு கொடுக்கணும் சார். எங்களுக்கு மெயின் அதான் நான் பேசுறது.